ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு கிளாத் எடுத்து அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டு அதில் இருக்கிற கிராஸாக இருக்க பீஸை எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ கிராஸாக இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ப்ளீட்டுக்காக நம்ம ஒரு 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வண்ணம் எவ்வளவுன்னு பார்த்து அது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7.25 வச்சுருக்கிறேன். அதில் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 இன்ச் தையலுக்காக போட்டு அதையும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்ம ப்ளீட்டுக்காக ஒரு 5 மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை, அதில் ஒரு கட்டு கொடுத்துட்டு அதுலேருந்து ப்ளீட் எடுக்கலாம். ஒரே அளவில் வர மாதிரி எல்லா ப்ளீட்டும் ஒரே அளவாக வர மாதிரி நான் எடுக்கேன். இப்போ ஒரு பக்கம் ப்ளீட் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் வர மாதிரி பிடிச்சா கீழே இந்த ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி ப்ளீட்டை பிடிச்சோன்னா பிடிக்கிறேன் நான். இப்போ ஃபுல் ப்ளீட்டும் பிடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இருக்குது. நான் அதுலேயும் கூட நான் அந்த ப்ளீட்டை பிடிச்சி எடுக்கேன். இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கத்தையும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இனி நம்ம இது கீழே ஃபோல்டிங்காக ஒரு 2 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு பார்டர் வைக்கிறதுக்காக அதை கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி ஸ்லீவை எடுத்து தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இனி இதை நம்ம நல்ல பக்கமாக திருப்பி அது பார்டர் 1 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணி அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு 1 இன்ச்சு வர மாதிரி ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சை போட்டு எடுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இப்போ நம்ம வளைவு கொடுக்கலாம். கட் பண்ணி எடுக்கலாம் கை ஷேப்பாட்டு. அதுக்காக நான் 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஒரு வளைவு கொடுக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி
நம்ம வந்து முன்ன வந்து குளிச்சு கட் பண்ணுவோம் இல்லை, அதை தான் கட் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் இந்த ப்ளீட் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்து அதை மார்க் பண்ணி அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் எவ்வளோன்னு பார்த்து உங்கள் அளவு கணக்காக நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் போடுங்க. நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. கை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பஃப் கை. இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.